என் லவ் ஸ்டோரி, அதாவது என்னுடைய கஷ்டப்படணுமோ அவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு அன்லக்கி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு பிடிபட்ட அந்த இடத்துலையே குளிசையை போட்டு செத்துருவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் வாரன் பிடிச்சி ஜெயிலுக்கு இருக்கிறேன். இனி நான் இப்போ நினைச்சா கண்கலங்குது. ஆனால் அந்த டைம் வந்து சொன்ன விஷயம் பெரியப்பா எல்லாம் பாவம், நீ வந்து விடு, நான் அந்த படியனோட நான் கதைக்கிறேன், நீ விட்டுட்டு வெளிநாட்டுக்கு பாரு, அலுவல பாரு கேட்கல தாய். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து என்ன வீடியோ ஒன்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கமே, அதை நிறைய நாள் கேட்டு, ஆனால் நான் வந்து போடியில் இப்போ வந்து போடுறேன். என்னென்னு சொன்னால், என் லவ் ஸ்டோரி, அதாவது என்னுடைய காதல் கதையை பற்றி சொல்லி சொன்னவன். அப்போ நான் போடையில், ஆனால் இப்போ வந்து போட்டுக்கொள்கிறேன். அதை சொல்லக்கு முன்னம் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த டெங்கு வந்தது தானே, அதுக்குள்ள வந்து நான் ஒரு கொஞ்ச நாளாக வீடியோ போடையில், அந்த இயலாத காரணத்தால் வந்து வீடியோ போடையில். ஆனால் அதுக்கு பிறகு வந்து எனக்கு வந்து அப்படியே ஒரு கேபியூஸ் அப்படி கிட்ட போய் கொண்டிருந்தது. கடைசி 500 அப்படி கிட்ட வியூஸ் போய் கொண்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து அதை கொஞ்ச நாளாக நான் போடாமல் விட்டுட்டேன் வீடியோ. ஒரு கிழமை 10 நாளைக்கிட்ட வீடியோ போடாமல் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு அப்படியே வந்து வியூஸ் குறைஞ்சிட்டு, அதுக்கு காரணம் வந்து எனக்கு தெரியலை. இப்போ நிறைய பேர் என்ன வந்து விரும்பி பார்த்தவ ஒரு தங்கச்சி அப்படின்லாம் இருக்கிறா. அப்போ நிறைய பேர் வந்து இதில் கொமெண்ட்ஸ் பண்ணுறவ, நிறைய பேர் வந்து இதில் பார்க்குறவ. இப்போ அவையெல்லாம் இப்போ கொமெண்ட்ஸ் பண்ணுறீல, பார்க்குறீல, காரணம் என்ன அப்படின்றது தெரியலை. இந்த வீடியோ நான் முதலே சொல்லியிருக்கிறேன், அதாவது வீடியோவில் ஏதாச்சும் பிழை இருந்தால், இல்லாட்டி நான் இதில் ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சுருந்தா, இல்லாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல, வேறு மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு இப்போ எனக்கு இதில் கொமெண்ட்ஸ் பண்ணி கொண்டுங்க, நான் மாற்றிக்கொள்கிறேன்னுண்டு நான் முதலே சொன்னேன்னா அதே மாதிரி தான் இப்போ சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலைன்னு சொன்னால் சொல்லுங்க, நான் மாற்றிக்கொள்கிறேன். என்னத்துக்காக இப்போ அதுக்கு அது போகுது இல்லையா? இப்போ ஒரு 7-10 நாளைக்கு கிட்ட நான் போடையில தானே, அதுக்கு பிறகு வந்து அவைக்கு வந்து அது போகுது இல்லையா அந்த வீடியோ வந்து, இல்லாட்டி அவை பார்க்கணும் இல்லையா, இல்லாட்டி என்னில் ஏதாச்சும் கோவம் மாதிரி இல்லை. இந்த இதில் வந்து சொல்லிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதை வந்து விரும்பி இப்போ வரைக்கும் என்னோட தொடர்ந்து கொண்டிருக்கிற அக்கா அண்ணா மேலாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும். கட்டாயமாக வந்து லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு சொன்னால், என் லவ் ஸ்டோரி சொல்கிறேன் சரியா. நான் வந்து உங்களுக்கு முதலே வந்து என்னுடைய வாழ்க்கையை பற்றி, இந்த சோகமான வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்படியெல்லாம் கஷ்டப்படணுமோ அவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு அன்லக்கி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு லக்கியே இல்லை, ஒரு எதுலேயுமே ஒரு சக்ஸஸே இல்லை எனக்கு. அப்போ அப்படி இருக்கேதான், அதாவது அம்மா இல்லை, அப்பா இல்லை, யாருமே இல்லை. நான் வந்து வெளிநாட்டுக்கும் போக இருந்தேன்னா வந்து இந்த உங்களுக்கு அந்த வீடியோ போட்டேன்னா பார்த்துருப்பீங்க. பார்க்காத உங்களுக்கு வந்து சொல்லிக்கொள்கிறேன்னு சொன்னால், எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை. அதோடு வந்து நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு என்னை வந்து பெரியப்பாவை எடுக்க இருந்தவ போயிட்டு அது சரி வராமல் இங்கே வந்து பிடிபட்டு சிறையிலேயும் இருந்தேன் நான். அப்போ அதுக்கு பிறகு வந்து நான் யோசித்த விஷயம், அதுக்கு முன்னமும் போயிட்டு தான் இருந்தேன். நான் என்ன சொன்னால், ஒரு ஃபார்மசியில் வந்து வேலைக்கு போய் கொண்டு இருந்தேன்னா, அது வரைக்கும் எனக்கு இல்லை ஒரு காதலும் இல்லை, ஒன்றும் இல்லை எனக்கு. அப்படி இல்லாமல் நான் வெளிநாட்டுக்கு அடிக்கணும், எனக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒன்று நான் இருந்தேன்னா. அப்படி இருக்கல எனக்கு வந்து சிறையில் என்னை கொண்டே போட்டுட்டினம். எனக்கு அவங்க விரட்டிட்டினம், நல்லா விரட்டிட்டினம். என்னென்னு சொன்னால், இனி வந்தேன்டா இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் முள்ளுக்கு வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி என்னை விரட்டிட்டினம். அப்போ அப்படி விரட்டின இடத்துல நானும் சரியாக பயந்துட்டேன். அது உண்மைக்கு சொல்லிக்கணுமா பொய்யா சொல்லிக்கணுமான்னு தெரியலை, ஆனால் நான் வந்து சரியாக பயந்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து எனக்கு ஒரு 2 தரம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இடையில பிடிபட்டு வந்தேன் நான். துருக்கியில் ஒரு தரமும், 2 தரமே துருக்கியில் தான். அப்போ அதுக்கு பிறகு ஒரு பயம் மாதிரி, வாழ்க்கையை வருத்த மாதிரி, என்னடா அம்மா இல்லை, அப்பா இல்லை, என்னது எடுத்தாலும் ஒரு சக்ஸஸ் இல்லை, என்னடா இது வாழ்க்கை. அப்படி வெளிநாட்டுக்கு மேட்ட எல்லாரும்
போயினம். எனக்கு வந்து அந்த 2 தரம் போயிட்டும் 2 தரமும் நான் பிடிபட்டு வாரனே இப்படின்ற ஒரு வாழ்க்கை வெறுத்திருந்த நிலையில தான் பாரன் 2ஆம் தரமும் எனக்கு வரைக்கும் சரியான ஒரு கவலை. பிடிபட்டா அந்த இடத்துலையே குளிசையை போட்டு செத்துருவோம் அப்படின்னு தான் நினைச்சேன்னா. ஆனால் வந்து அந்த டைமில் எனக்கு அக்கா ஹோல் எடுத்து வந்தவா, அதாவது நான் 2ஆம் தரமும் துருக்கியில் பிடிபட்டிருந்த டைமில் எனக்கு அக்கா ஹோல் எடுத்திருந்தவா. நான் ஒன்றும் பிள்ளை பார்த்துக்கொள்கிறேன், அந்த வீடியோவில் நான் எல்லாம் சொல்லியிருக்கிறேன்னே, நான் பிள்ளை பார்த்துக்கொள்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு தான் நான் அந்த முடிவை மாற்றி கொண்டேன்னா. நான் நினைச்சேன்னா 2ஆம் தரம் பிடிபட்டேன்னா அந்த இடத்துலையே சூசைட் பண்ணி செத்துருவோம் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனால் அக்கா ஹோல்ட் பண்ணினோன்னு இந்த மனம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சேன்னா, இது தேவையா? உனக்குண்டு எத்தனையோ உறவுகள் இருக்குது, நாளைக்கு நீ அப்படி இறண்டிட்டேன்னு சொன்னால் அதை எவ்வளவு கஷ்டப்படினோம், இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படி செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி மனம் சொன்னபடியாக நான் திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு வாரன், போயிட்டு ஜெயிலுக்கு இருக்கிறேன். இருந்து அங்கேயும் கொஞ்சம் கஷ்டங்களை பட்டு வெளியால் வாரன். வந்தால் அம்மா அப்பாவை இருந்தா பிறகு எனக்கு விளைவுத்துக்கு ஒரு வழியை கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் நான் வெளிநாட்டுக்கு போக முடியாமல் இருந்தது எனக்கு அந்த வழியை கொடுத்தேன். அப்போ மறுபடியுமாக வந்து நான் ஒரு சோகமாக போயிட்டேன், ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு இதாக இருந்துட்டேன். அப்போ எனக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அக்கா ஒன்று போயிட்டு அக்கா தான், நான் எனக்கு அவள் கூடி பிறந்த அக்கா மாதிரி தான் இப்போ வரைக்கும் எனக்கு அவாவை நல்லா பிடிக்கும். அந்த அக்கா வந்து எனக்கு கோல் எடுத்துருந்தவா. உனக்கு வந்து நான் வந்து சொன்னான் தானே, நான் முதலே வேலைக்கு போய் கொண்டிருந்தேன்னா, நான் அப்போ தான் இந்த வெளிநாட்டில் வேணும் பார்த்து கொண்டிருந்தவ, ஃபார்மசியில் வேலைக்கு போய் கொண்டு இருந்தேன். அப்போ அதுக்கு பிறகு விட்டுட்டு தான் நான் வந்து எங்கே படிக்கிட்டேன்னா வெளிநாட்டுக்கு படிக்கிட்டேன்னா சரி வரையில. அப்போ வீட்டுக்கு தான் இருக்கிறேன். அப்போ எனக்கு அக்காவை எடுக்கிறான். முதல் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னவ பிறகு அந்த அக்கா வெளிநாட்டில் இருந்து எடுத்து சொல்கிறா, உனக்கு வந்து வீட்டில் இருக்க கவலையாக இருக்கும், நீ உனக்கு விருப்பம்னு சொன்னால் நாங்கள் ஏதோ ஒரு அலுவல் பார்த்து உன்னை கூப்பிடுவோம், நீ விருப்பம்னு சொன்னால் போயிட்டு ஃபார்மசியில் வேலை செய் அப்படின்ற மாதிரி அதான் சொல்கிறா. அப்போ நான் சொல்லியிருக்கிறேன் தானே, என் போஸ் வந்து நல்ல ஒரு போஸ், அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆள், எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தான் அவர் ரெண்டு சொல்லலாம். இப்போ வரைக்கும் என்ன கண்டா தாச்சா அப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்வார், ஒரு நல்ல போஸ். அப்போ அவர் என்ன மறுபடியுமாக நான் போய் கேட்க சேர்த்தவர். அப்படி நாங்கள் அங்கே வேலை செஞ்சோன்றது கேட்க தான் முதலும் எனக்கு வராத காதல், எனக்கு முதல் அப்படி இது வந்தால் கூட நான் அக்செப்ட் பண்ணல. என்னென்று சொன்னால் வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன், நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு. அப்போ அப்படி இருக்கேக்கல ஃப்ரெண்ட்லியாக கதைப்பேன், ஆனால் லவ் அப்படின்ட்டு நான் போகையில். அதுக்கு பிறகு தான் அருணை வந்து லவ் பண்ணினது அப்படின்டா. அருண் வந்து ஒரு இதில் வந்து வேலை செய்கிறார், ஒரு இதில் வேலை செய்கிறார். அப்படி எங்களோட ஃபார்மசிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இதில் வேலை செய்கிறார். அப்போ அப்படி வேலை செய்யல ஒரு தனியார் வங்கின்ற வச்சுக்கொள்ளுங்களேன், அதில் வேலை செய்கிறார். அப்படி வேலை செய்யல அந்த கடைக்கு வந்து போகிறார். அதாவது அவருக்கு முதல் அங்கே தான் வேலை கிடைக்கிது, HVLலாம் வேலை கிடைக்கிது. அப்போ அங்கே வாரார், அங்கே வந்து வேலை செய்யல எங்களோட கடைக்கு வந்து சும்மா அந்த பக்கத்து கடை தானே இப்போ சாமான் அங்கே வாருது. அதே மாதிரி நான் அங்கே முதல்ல செய்கிறேக்கில் இந்த வேலையெல்லாமே நிப்பாட்டிக்கிட்டேன் தானே, அதாவது வெளிநாட்டுக்கு போகணுன்றதுக்காக ஃபார்மசியிலேருந்து நின்றுட்டேன். ஆனால் நான் வந்து திருப்ப வேலைக்கு போகிறேன். அண்டு போஸ் எனக்கு சும்மா ஒரு நக்கலை சும்மா சொன்னார், என்னை அங்கே அனுப்பணுன்றதுக்காக. சும்மா அந்த நக்கலை அவர் அப்படி நக்கல் கதை வைக்கிறவர். அப்போ சும்மா அந்த ஜோக்காக கதைப்பார். அப்போ அந்த ரீதியில் போஸ் சொல்லியிருந்தார், அங்கே ஒரு வடிவான பொடியன் வந்திருக்கிறான், போய் இந்த காசை போட்டுட்டு, அதாவது அந்த கடையில் வார காசை வந்து போட்டுட்டு என்னிட்ட தான் நம்பிக்கையான ஆகலிட்டு தான் அவர் வந்து கொடுத்து விடுவேன். இந்த காசை வந்து பேங்கில் வந்து போட வேணும் தானே, அதுக்காக வந்து நம்பிக்கையான ஆகலிட்ட கொடுத்து விடுவேன். அப்போ என்னட்டையும் தருவார். அப்போ கொண்டே போட்டுட்டு இருக்கா பார்த்துட்டும்பா அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு நக்கலாக சொன்னுவேன். அது வந்து உண்மையிலேயே அமையும்னு நானும் எதிர்பார்க்கல. நானும் சும்மா
சிரிச்சு போட்டு போயிட்டேன். போய் அங்கே போனால் நான் காசு போடுறேன். காசு போடல. நானும் என்ன பொஸ் சொன்னார், என்னென்னு சொல்கிறது, பொஸ் சொன்னவர் யார் அது புதுசாக வந்திருக்கிறது அப்படின்ட்டு நானும் பார்க்குறேன். அதே நேரம் அங்கே இருந்து அந்தாலும் பார்க்குது. சரியோ என்ன பார்க்குது. அப்போ 2 பேரும் முதல் சந்திப்பு அதில் தான் தெரியும். அதுக்கு பிறகு கடைக்கு வருவார். அதையும் அந்த காசு கலெக்ட் பண்ண வாரது அப்படி வரையில ஒருக்கா வந்து ஹெல்மெட்டை விட்டுட்டு போயிட்டேன். சரியோ அங்கே எங்கள் ஃபார்மசியில் வந்து ஹெல்மெட்டை விட்டுட்டு போயிட்டேன். அப்போ எனக்கு தெரியும் விட்டுட்டு போய் அது ஹெல்மெட்டு தெரியும் தானே. அப்போ நான் எடுத்து வச்சிட்டேன். வைக்க அடுத்த நாள் வந்து இப்போ அது 3 கடையாக இருக்குது. பிரித்து 3 கடையாக இருக்குது. ஒன்றில் வந்து மருந்து கடையாகவும் மிச்சம் 2 வந்து இந்த கடை மாதிரி, அதாவது மிச்ச சாமான் வந்து விற்கிற கடை மாதிரி. அப்போ விடிய வெள்ளனை வந்து அங்காள கடையை வந்து வெள்ளனை துறக்க வந்து அப்போ அந்த கடையில் போயிட்டு நிற்கல. அக்கா நேரு ஹெல்மெட் விட்டுட்டு போனான் இருக்குதா அக்கான்னு வந்து யார் கேட்குறது, அருண் கேட்குற. அப்போ நான் சொல்கிறேன், ஹோம் தம்பி அங்கே அந்த கடையில் இருக்குது வந்து எடுங்கோ, அந்த கடையை ஓப்பன் பண்ணினா பிறகு அந்த கடையில் வந்து எடுங்கோ தம்பின்னு நான் சொல்கிறேன். இந்த லவ் ஸ்டோரி வந்து நான் என்கிட்ட அக்காவை கூட தெரியாது, இப்போ பார்த்து கொண்டு வந்ததுன்னு எனக்கு செருப்பால் அடிப்படவை. அப்போ இதுக்கு ஒரு வேலைக்கு போனி கடைக்கு போனின்ட்டு அடிப்படவை. அப்போ அப்பைக்கெல்லாம் எனக்கும் ஒரு இதுவும் இல்லை, அருணுக்கும் என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ ஓமன்ட்டு சொல்லி போட்டு இப்போ இந்த வந்து அங்கே ஹெல்மெட் எடுக்க இங்கே கடை திறந்தா பிறகு அந்த ஹெல்மெட் கிடக்கிற கடை திறந்தா பிறகு வந்து எடுத்துட்டு போயிட்டேன். பிறகு செப்ஸில் நடுகளுமே வாங்க வர்றது ஒன்று வாங்குவேன். அதாவது அந்த தொண்டை கரகரப்புக்கு போடுற மருந்து நெடுகளும் ஒன்று வாங்க வருவேன். அப்படி வாங்க வந்துட்டு வாங்கிட்டு போவேன். அப்போ அதுக்கு பிறகு அப்படியே வந்து வாங்குவார் போவார், அப்படி 2 பேர் கொள்வார். அப்படி இருக்கேக்க தானே ஒரு நாள் எனக்கு நான் ஃபேஸ்புக் வச்சுருக்கிறேன், தாச்சான்ற ஃபேஸ்புக். எந்த கையிலையும் வந்து தாச்சாண்டு எந்த பேர், அதாவது ஆட்டையும் பேர். அப்போ நாங்கள் பச்சை குத்துறதை விட எங்களில் நாங்களே வந்து நல்ல அன்பு என்ன நாங்கள்லாம் எங்களுக்கு என்ன. அப்போ நான் வந்து எந்த பேரையை வந்து பச்சை குத்தி வச்சுக்கிறேன். என்ன வேறு வாக்கில் லவ் வைக்கிறத விட எங்களில் நாங்களே லவ் வைக்கணும் என்ன. அப்போ அதில் வந்து தாச்சாண்டு குத்திருக்கிறேன். அப்போ அந்த ப்ரொஃபைலும் வந்து முதல் வந்து இந்த இதில் தான் இருந்தது, இதே மாதிரி இதில் தான் இருந்தது. அப்போ அப்படி இருக்கேக்கில் அதில் வந்து வேறு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தேன் வேறு. அப்போ நான் தெரிஞ்ச ஆள் தானே அப்படின்னு போட்டு ஆட் பண்ணினா. அதுக்கு பிறகு வந்து மெசேஜ் போட்டேன், ஹாய் அக்கா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. அப்போ நானும் அக்கான்னு தானே சொல்லுது, தம்பி பாவம் நானும் வயசு குறைய இருப்பார் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் வயசு குறையாண்டு இல்லை, நானும் அப்படி 18 வயசு தான். நான் சும்மா நானும் தம்பின்னு தான் சொல்கிறேன். நான் அப்போ ஹாய் அக்கா அப்படின்ட்டு போட்டிருந்தார். அப்போ நான் ஹாய் தம்பி அப்படின்ன மாதிரி அப்படியே போட, அதுக்கு பிறகு அப்படியே சும்மா அப்படியே நார்மலாக நான் ஃப்ரெண்டாக அப்படின்னு வச்சு தான் கதைச்சேன். நான் அப்படி கதை கேட்குதான் எப்பாலும் இருந்துட்டு நானும் கதைப்பேன், அவரும் கதைப்பேன். அப்படி கதை கேட்கல தான் ஒரு நாள் வந்து நேரவே ஆள் வந்து கேட்டார், நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி எனக்கு போட்டிருந்தேன். எனக்கு டக்குன்னு ஒரு ஷாக்கிங்காக போயிட்டு ஒரு இதாக போயிட்டு. அப்போ நான் வந்து என்ன எனக்கு ஒன்றுமே போய்க்க சொல்ல தெரியலை. நான் உடனே கேட்ட பதில், நான் எதையுமே நான் இதில் உங்களுக்கு கூட சில விஷயங்களை வந்து நான் சொல்லலை. ஆனால் வந்து நான் அருணுக்கு வந்து நிறைய விஷயங்கள், அதாவது என் வாழ்க்கை ஸ்டோரியில் இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள், அது சொல்ல முடியாத விஷயங்கள் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ நான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அருணுக்கு எல்லா விஷயங்களும் நான் அருணுக்கு சொன்னேன்.
ஒரு விஷயம் கூட நான் மறைக்கல. நான் முதல்ல ஆரண்டு உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாமசியில் வேலை செய்கிறேன்னு சொன்ன உடனே லவ் பண்ணுறதா நான் என்ன மட்டும்தானே தெரியும் உங்களுக்கு. நான் என்ன வேறு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சரி சொல்லுங்க உங்களோட இதை என்று சொன்னேன். நான் எல்லாமே சொன்னேன்னா, நான் இப்படி வெளிநாட்டுக்கு போனால் பிடிப்பட்டேனா, அதுக்கு பிறகு வந்து வெயிலுக்கு இருந்தேனா, எனக்கு அம்மா அப்பாவே இல்லை, என்னை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை, நான் உங்களை லவ் பண்ணினா நீங்கள் மட்டக்களப்புன்னு சொல்லி என்னை வந்து சேர்க்க மாட்டினம், சீதனம் தர மாட்டினம், எதுவுமே தர மாட்டினம், என்னோட கதைக்கவே மாட்டினம், இது வேணாம் அப்படின்ன மாதிரி நான் சொன்னேன். அதோட வேறு விஷயங்கள் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கிறேனே, இதில் சொல்ல முடியாத விஷயம் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் தானே. அப்படியான விஷயங்களை கூட நான் எனக்கு எல்லா விஷயமே எதுவுமே மறைக்காமல் நான் சொன்னேன். அப்படி சொல்லல அருண் உடனே எனக்கு சொன்ன விஷயம், ஒரு ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து போட்டிருந்தார். அப்படி போடைக்குள்ள தான் எனக்கு ஒரு பாசமே இல்லாமல் அம்மா அப்பாவை இருந்த அப்புறம் ஒரு பாசம் என்னென்னு சொல்கிறது, அம்மா அப்பாவைக்கு ஈடான பாசம் யார்கிட்டையுமே கிடைக்காது. அப்படி இருக்கையில் அப்படி நான் எல்லாமே சொல்லியும் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ நல்லவராக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சொல்லிவிட்டு இப்போ எந்த நோமலாக கழிச்சிட்டு பிறகு நானும் ஓகே சொல்லிட்டேன். அப்படி ஓகே சொன்ன பிறகு 2 பேரும் காய்ச்சி கொண்டுக்கிறோம். அதாவது பாமசி வேலை முடித்த பிறகு 6 மணிக்கு வேலை முடித்த பிறகு நான் வந்து சைக்கிளில் போகிறேன்னா சைக்கிளில் போய்க்கல ஃபோன் காய்ச்சி கொண்டு போயிட்டு வீட்டுக்கு தெரியாதானே நார்மலாக ஃபோனை வச்சுட்டு நான் செய்ய வேண்டிய உடுப்பு துவைக்க வேணுமா, குளிக்க வேணுமா, சாப்பிட வேணுமா எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கு பிறகு போயிட்டு அரைக்கப்படுத்திருந்து வெள்ளமா ஹலோ அப்படின்ற மாதிரி வெள்ளமா கதைக்கிறது. அப்படி கதைக்க அக்காவைய என்னடா இருந்தபடி டிவியெல்லாம் பார்த்துட்டு 9 மணி எப்படி போய் படுக்கிறவள் இப்போ என்னடா பாராள் சாப்பிட்றாள் 7:30க்கு ஓடி போய் படுக்கிறாள், 7 மணிக்கு ஓடி போய் படுக்கிறாள்னு சொன்னால் நான் சொல்கிறது எனக்கு ஏலாது, அங்கே வேலை செய்து ஏலாது, அதால் வெளில நான் படுக்கிறேன்னு சொல்ல அதுக்கு ஒரு டவுட் தான். ஆனால் நான் வந்து இதன் கொள்ளையில் பிறகு நானாக வந்து யோசித்த விஷயம் வீட்டுக்கு மறைக்கக்கூடாது, எதுவுமே வந்து வீட்டுக்கும் மறைக்கக்கூடாது. ஏன்னா என்னை வந்து என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பாவை இருந்தா பிறகு வந்து அக்காவை தான் என்னை பார்த்தவே. ஏன்னா அப்போ அவைக்கு வந்து நான் ஒரு பொய்யா இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு விருப்பம் இருந்தாலும் அதாவது இப்படியெல்லாம் ஆயிட்டு, அதாவது வெளிநாட்டுக்கு போகிறேன், அங்கே சரி வரையில பிறகு பாரன் திருப்ப எனக்கு போயிட்டு திருப்ப அப்படியே இதாண்டி திருப்ப என்ன தூக்கி உங்களுக்கு 3 வருஷம் போட்டுட்டேன், நான் என்ன செய்யுது அப்படியெல்லாம் யோசிச்சு தான் நான் அருணுக்கும் ஓகே சொன்னது. அப்போ அக்காவிட்டே சொல்லுவோம் ஏற்றட்டும் இல்லாட்டி பார்த்துக்கொள்ளுவோம் அப்படின்ற ரீதியில் நான் வந்து அக்காவிக்கு வந்து சொல்கிறேன். அக்காவிக்கு சொல்லையில் நான் வந்து அருணோட்ட தான் சொன்னான், அத்தான் உங்களோட சேர்ந்து விளையாடுறதானே அத்தான்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 20 நாளிலேயே நான் வந்து அருணுக்கு சொன்னால் சொல்லுங்க வீட்டை அத்தானுக்கு சொல்லுங்க. எனக்கு அக்காட்ட நேரம் எப்படி நான் போய் சொல்கிறது, ஒரு அம்மா மாதிரி பார்க்குற இடத்துல அக்கா இருக்க எப்படி நான் போய் சொல்கிறது. இப்போ அருணுக்கு சொன்ன விஷயம் அத்தான்கிட்ட நீங்கள் சொல்லுங்க. அத்தானுக்கு சொன்ன உடனே அத்தான் ஒன்றுமே அந்த இடத்துல அருணோட கதைக்காமல் வீட்டில் நான் லீவோ என்ன உதவியில் ஃபோன் வந்து என்டைய காணையில் நான் தேடுறேன் என்ன ஃபோனை காணையில் எனக்கு விளங்கிட்டு ஃபோனுங்க இந்த ஃபோனுங்கன்னு ஃபோன் தெரியல. அதுக்கு பிறகு அருணுக்கும் வந்து அருணுடையும் அத்தான் பிரச்சனைப்பட்டவை வாக்குவாதப்பட்டு சண்டை பிடிச்சு அப்படி மாதிரி அடிப்படி எல்லாம் வந்தது. அப்படி இருக்கிற நான் அக்காவைக்கு வந்து அதுக்கு பிறகு தான் நான் அக்காவையை வந்து கதைச்சினான். அதாவது வந்து நான் சூஸ் பண்ணினான். அது அந்த டைமில் சொன்னா நான் இப்போ நினச்சி கவலைப்படுறேன். அதான் எல்லாருக்குமே நான் கடைசி டைம் நான் சொல்லிக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த டைம் நான் ஒரு வார்த்தையை விட்டேன். நான் என்னென்னு சொன்னால் என் ஃபோனை தாங்க நான் என் வாழ்க்கை நான்
இதன்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை நான் அந்த இடத்துல நான் விட்டேன்னா. இப்போ அக்காவிக்கு அந்த இடத்துல ஒரு கோவம் மாதிரி உடனே ஃபோனை அக்கா வந்துட்டு சொன்னவள், நீ ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபோன் கதைக்காமல் இந்த வீட்டில் இருக்க விருப்பம்ண்டா இங்கே இருக்கலாம், ஃபோன் கழிச்சு கொண்டு லவனி கொண்டு தான் இங்கே இருக்க வேணும்னு சொன்னால் நீ தயவு செய்து எங்கட விட்டு இருக்க வேணும் அப்படின்ற மாதிரி எங்கள் அக்கா சொல்லியிருந்தவா. அப்போ சும்மா இந்த கோதிலவாவும் சொல்லியிருந்தவன். ஆனால் நான் ஒரு 5-6 நாள் 10 நாளைக்கிட்ட அங்கே இருக்கிறேன், ஃபோன் கதைக்காமல் கொள்ளாமல் அப்படி மாதிரி இருக்கிறேன். இடையிடையில் வெள்ளமாக கதைக்கிறது. ஆனாலும் அக்காவுக்கு தெரியும் அக்கா பேசுறது. அப்போ நான் என்ன செய்கிறது, அக்கா பேசுகிறேன் அந்த நேரம் பேசின உடனே அவங்க மூக்கு மட்டும் ஓம்பு இருந்தானே. அப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் சின்ன காவிட்ட போயிட்டு இருப்போம்னு சொல்லி போயிட்டு சின்ன காவிட்ட போயிட்டு இருந்தேன். அப்போ சின்னக்காவும் அதே தான் கதைக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு சின்னக்கா இருந்தவன். அப்போ ஒரு நாள் சின்னக்கா வந்து அந்த பேங்குக்கு போகிறா, அங்கே வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்ல பிள்ளையாக தான் இருக்குது, நல்ல வேலையில் தானே இருக்கிறார். அப்போ ஓகே தான் இடம்தான் பிரச்சனை அப்படின்ன மாதிரி வீட்டை வந்து எனக்கு வந்து சொல்கிறாள், நல்ல பிள்ளை மைத்தான் இருக்குது, ஒரு நாள் கூப்பிடு வீட்டை கதைப்பம் அப்படின்ன மாதிரி எனக்கு வந்து 2வது அக்கா சொல்கிறா. அப்போ அந்த ரீதியில் நான் வீட்டை கூப்பிட்றேன், வந்து அக்காவோட கதைச்சிட்டு போகிறார், அக்காவோட நல்ல மாதிரி கதைக்கிறார், ஒரு அக்கா நல்ல மாதிரி கதைக்கிறார். அப்படி இருந்த இடத்துல இப்போ இந்த என்ன உதிரியா அப்போ இந்த சின்ன கிழமை திருப்ப மாறிட்டுது, கதைக்க வேணாம் கொள்ள வேணாம்னு வந்து ஒரு பிரிக்கிற ஒரு மாதிரி தான் இருந்தது. அப்படி இருக்கல நாங்கள் ஃபோன் கதைச்சா எல்லாம் பேசுகிறது, ஃபோன் கதைக்க வேணாம் அப்படி இப்படின்னு பேசுகிறது. அப்படி இருக்கேக்க தான் அதுக்கு பிறகு பார்த்தேன் இது சரி வராது, இப்படியே இருந்து பேச்சு வேலை வாங்கி கொண்டு இப்படியே இருக்கிறது என்னடா அப்படி இப்படின்னு நான் யோசித்து பார்த்துட்டு அருணை வந்து கேட்டது எழுத்தெழுதுவோமா அப்படின்ன மாதிரி நான் கேட்டிருந்தேன். அப்போ அருணும் ஓமன்று சொல்லி பிறகு போயிட்டு நான் எழுத்தெழுதிட்டு எங்களோட வீட்டுக்கு தெரியாது, அக்காவிக்கெல்லாம் தெரியாது எழுத்தெழுதிட்டேன்னு சொல்லி. சின்னக்காக்கு தெரியும் நினைக்கிறேன். சின்னக்காக்கு எழுத்தெழுதுக்கு முன்னமே நான் அவாட்ட போய் கதைச்சிட்டு வந்துட்டேன். அந்த அவா வந்து அக்கடை சொல்லிட்டேன் என்று சொன்னாங்கடைய அப்பா வந்து தெரியும் எல்லாருக்கும் கூடுதலாங்கடைய அப்பா வந்து அந்த ஊருக்குள்ள அப்பாட பேர் சொன்னால் தெரியும். அப்போ அந்த ரீதியில் அவள் வந்து அக்காவுக்கு சொல்லி அக்கா வந்து அதில் வேணாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ண ஒரு 5-6 வருஷம் போகட்டும், அதுக்கு பிறகு வந்து பார்ப்போம், அதுக்கு பிறகு யோசிப்போம், நல்ல நிலைமைக்கு அப்புறம் வரட்டும் அப்படின்ட்டு சொல்ல. எனக்கு என்னென்னு சொன்னால் நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு எல்லாமே கிடைக்காம போகிறது என்ன அம்மா அப்பாவே இல்லை. இப்போ இதுவும் எனக்கு ஒரு லவ் அன்னைக்கு எதுவும் எனக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நான் எழுத்துட்டு நான் உண்டபடியே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் கடைசி நீ என்னென்னாலும் செஞ்சுட்டு போன்றவளும் விட்டுட்டா. இப்போ ஏமா நான் அந்த டைம் சண்டை பிடிச்சேன். நான் அருணும் அந்த இடத்த எழுதியாச்சு. அருணுக்கு முதல்ல உடன்பாடு இல்லை. இப்போ ஒரு கொஞ்ச நாள் போகட்டும், அம்மாவோட விருப்பம் படியும் எல்லாட்ட விருப்பப்படியும் ஒரு 5 வருஷம் போகட்டும்ன்ற மாதிரி தான் அருணும் இதன்றதை. ஆனால் நான் இல்லை எழுத்தெழுதுவோம் அப்படின்ட்டு சொல்ல ஓமன்று சொல்லி எழுத்தெழுதிட்டு அதுக்கு பிறகு அக்கா வீட்டை தான் வந்து இருந்தேன். அக்கா வீட்டை வந்திருக்க அருண் வந்து எனக்கு வந்து இப்போ எழுத்தெழுதிட்டாரு. இப்போ வந்து வேலைக்கு போக வேணாம், அதுக்கு பிறகு சொன்னேன் வேலைக்கு போக வேணாம், நீங்கள் வீட்டை இருங்கோ, உங்களுக்கு தேவையான இதை வந்து நான் செஞ்சு கொள்கிறேன் அப்படின்ன மாதிரி அவர் சொன்னவர். அதுக்கு பிறகு அப்படி எழுத்தெழுதின அப்புறம் கூட நான் அதுக்கு முன்னமும் அருணோட ஒரு இடம் பீச் பார்க்கோ எதுக்குமே நான் போனது கிடையாது. அருணோட எங்கேயுமே நான் தனியாக அருணோட போனது கிடையாது. அதுக்கு பிறகு நான் எழுத்தெழுதியும் ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே நான் அருணோட எங்கேயுமே போனது கிடையாது. பீச் பார்க்கோ எங்கேயும் தனியாக போனது கிடையாது. அதுக்கு பிறகு தான் அப்படியே நாட்கள் வந்து கடந்து போகுது. அப்படியே கடந்து போய்களெல்லாம். அதுக்கு பிறகு மச்சாலோட ஒரு நாள் நல்லூர் கோயிலுக்கு, அதுவும் மச்சாலோட தான். மச்சால் வந்து வெட்டிங் பண்ணியிருக்கிறாள். அப்போ அவையோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நான் போகிக்க அருணும் வந்து அது வந்துவேன். அதே மாதிரி அவையோட சேர்ந்து தான் அதுக்கு பிறகு ஒரு 3-4 மாதங்களையே நான் அவையோடு சேர்ந்து தான் தியேட்டருக்கு போய்க்கல அருணும் வந்தவர். அப்படி 2 இடத்துக்கு வந்து போயிருந்தோம் நாங்கள். அப்படி வந்து போயிட்டு இருக்கல
எங்களுடைய அக்காவுக்கு என்ன தெரியாது, இரண்டாவது அக்காவுக்கு எழுத்தெழுதிய விருப்பம் இல்லை. இப்போ எப்படியோ பிரித்து தண்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தவ. ஏனென்று அவ இதண்டின விஷயம் ஏனென்று சொன்னால் மட்டக்களப்பு தெரியாத ஊர். மட்டக்களப்புனாலே முந்தி பயப்படுவினம் தானே. அப்போ அங்கே எப்படி இருக்குமோ, அங்கே ஒரு காடு மாதிரி இடம் அவ்வளவு அறிஞ்சது. இப்போ நாங்கள் வந்து மட்டக்களப்புக்கு வந்து போயில, அப்போ எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அப்படியான இடத்துல நீ போயிட்டு என்ன செய்வ, முஸ்லீமால இருந்தா நீ என்ன செய்வ, பொய் சொல்லியிருந்தா நீ என்ன செய்வ, அப்படி இப்படின்னு என்னையும் பயமுறுத்தினவ. ஆனால் நான் அருண் தான் வேணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல வெளிநாட்டில் இருந்தும் கோல் பண்ணி நாங்கள் அவரோட கதைக்கிறேன் நீ விடு அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன். நான் இல்லை, நான் வந்து விட மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த டைம் தெரியும் தானே, லவ் பண்ணிக்கல எங்களுக்கு அப்படியே எல்லாம் மறைக்கும். அப்போ அந்த நேரம் இல்லை இல்லைன்ற எத்தனையோ எங்களோட அக்கா, அதாவது வெளிநாட்டிலேருந்து நான் சொல்லுவேனே, அவளோட பேர் வந்து பிரபான்னு சொல்லி, அவள் வந்து எனக்கு கோல் பண்ணி நான் இப்போ நினச்சா கண்கலங்குது. ஆனால் அந்த டைம் வந்து சொன்ன விஷயம், பெரியப்பா எல்லாம் பாவம், நீ வந்து விடு, நான் அந்த படியனோட நான் கதைக்கிறேன், நீ விடு, விட்டுட்டு வெளிநாட்டுக்கு பாரு, அலுவல பாரு. கேட்கல அந்த தாய், இல்லை அருண் தான் வேணும் அப்படின்னு நான் நின்றேன். நான் அடுத்த இதில் வந்து நான் மிச்ச கதையை நான் சொல்கிறேன். ஏன்னா நீ என்னால் கதைக்கு இல்லாது எனக்கு இதாக இருக்குது, கவிதையாக இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் மிச்சத்தை சொல்லிக்கொள்வேன். நன்றி.